என்னங்க? எங்கேருந்து வரீங்க? தரவரிசை எண் என்ன? என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து பவித்ரா. நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். என்னோட ஓவரால் ரேங்க் 301. நான் எடுத்தது விஏஓ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய பயணம் எப்படி தொடங்கியது? நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். ஆனால் எனக்கு காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் இன்ட்ரெஸ்ட். அதுக்கே அப்பத்துலேருந்தே படிச்சுட்டு இருப்பேன். ஆனால் வந்து இப்போ ரொம்ப சீரியஸானது ஒரு 2021க்கு அப்புறம் சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். லாஸ்ட் டைமே ஒரு ஒரு கொஸ்டினில் போயிட்டு வர முடியல. இந்த டைம் வந்து வந்துடுச்சு. எத்தனை கேள்விகள் போட்டீங்க? 158 கொஸ்டின் போட்டோம். ஓகேங்க. கடந்த முறை ஒரு கேள்வியில உங்களால வந்து வேலை கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஒருவேளை நீங்க லாஸ்ட் டைம் எடுத்திருந்தா கூட கோர்ட்டோ இல்ல வேற ஏதாவது லாஸ்ட்ல இருக்க டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்க முடியும். இந்த முறை விஏஓ எடுத்திருக்கீங்க. அது எப்படி இருக்குங்க? ரொம்ப இது ஹாப்பியா இருக்குது. லாஸ்ட் டைம் கிடைச்சிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பினஸ் இருந்திருக்காது. அதுல கிடைக்காதனால தான் இதுல நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அது கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை நீங்க எழுதினப்ப தமிழ் ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. நீங்க தமிழ் எந்த மாரி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? வேற ஏதாவது அவுட் சோர்ஸ் எதுவும் படிச்சீங்களா? அத பத்தி சொல்லுங்க. நான் தமிழ் வந்து எப்பவும் போல நம்ம ஸ்கூல் புக்கு தான் படித்தேன். ஆனால் இந்த டைம் வந்து எப்பவுமே தமிழ் 6th to 12th புக்குக்குள்ளே படிச்சிருவோம். இந்த டைம் வந்து சிலபஸில் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி படிச்சுட்டு மறுபடியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தேன். ஆனால் ரொம்ப அதுலேருந்து ஜாஸ்தி வரல. 78 கொஸ்டின் தான் என்னால் தமிழில் போட முடிஞ்சுங்க. எப்படி அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ணீங்க அந்த எக்ஸாம் ஹால்ல? நம்ம எல்லாத்துக்கும் தெரியாத நமக்கு ஒரு கொஸ்டின் தெரியலன்னா எல்லாத்துக்கும் அது தெரியாது தான். நம்மளுக்கே அது தெரியுமில்ல, ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அது மூலமாக தான் போட முடிஞ்சிச்சுங்க. கடந்த முறை வந்து ரொம்ப கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்க ரியலைஸ் பண்ணீங்களா? வந்து லாஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லயே நான் வந்து தப்பு பண்ணிட்டேன். அப்போ வந்து தெரிஞ்சது ஒரு அசால்ட்டாக படிச்சது. நல்லா ஒரு டெப்த்தாக படிக்காம விட்டதுனால தான் நான் லாஸ்ட் டைம் வந்து என்னால் வர முடியல. மேக்ஸ், ரீசனிங், ஆப்டிடியூட் அதை எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸ் நான் வந்து ஜிஎஸ் மேக்ஸுமே குரூப் 1 லெவலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால எனக்கு மேக்ஸ் அவ்வளோ டஃப்பாக தெரில. அப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் தான் என்னோட இது. அதனால ரொம்ப டஃப்பாக எனக்கு தெரில. மேக்ஸ் டெய்லியும் போட்டு பார்ப்பீங்களா? டெய்லி போட்டு பார்ப்போம். ஜிஎஸ்க்கு எந்த மாதிரி படிச்சீங்க? எந்தெந்ததுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க 6 யூனிட்ல? ஜிஎஸ் ஃபஸ்ட்டு பாலிட்டி, அடுத்து யூனிட் 8 படித்தேன். அதுக்கப்புறம் வந்து படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அந்த இது இருக்கும். யூனிட் 6க்குள்ளே வர்றது அது படித்தேங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக புக் வைஸ் தான் எல்லாமே படித்தேன். பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தேன். நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா மேம்? நோட்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் நான் குரூப் 1 படிக்கிறதுனால கொஞ்சம் இந்த லட்சுமிகாந்த் புக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சம் படிச்சதுனால இப்போவே வெளியில இருந்து தான் கேட்டிருந்தாங்க. குரூப் 4க்கே அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு வெளியிலேருந்து படிச்சுங்காட்டிக்கு. இப்போ ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கும்போது எப்பயுமே மோட்டிவேட்டடாக படிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ செல்ஃப் டவுன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க உங்களை? எனக்கு வந்து இது ரொம்ப நான் வந்து ரொம்ப என்னோட எய்மே இதுதான் அப்படின்ட்டு இருக்கும்ல. எப்பவுமே நான் வந்து டிமோட்டிவேட் ஆனதே கிடையாது. எப்படி இருந்தாலும் என் பையனே வந்து தூங்கலைனாலும் அவனை தூங்க வச்சுட்டு மறுபடியும் 12 o'clock மேலே படிப்பேன். மார்னிங் 4 o'clock எந்திரிச்சு படிப்பேன். அப்படிதான் இருக்கும். டிமோட்டிவேட் ரொம்பலாம் ஆக மாட்டேன். இப்போ எப்படி சொல்றதுன்னா ஒரு மென்டல் பீஸ் அதை வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்சதா இந்த ஸ்டடி பீரியட்ல? ஒரு ஹெக்டிக்காவே இருக்கும், ஒரு ப்ரெஷரைஸ்டான சுச்சுவேஷன்லேயே இருப்போம் நம்ம. அது வந்து லாஸ்ட்ல வந்து எக்ஸாம் வர டைம் ரொம்ப மென்டல் ப்ரெஷர் ஆச்சு. என்ன நம்ம கிடைக்காம போயிருச்சுன்னா என்ன பண்றது? மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் குழந்தைய வச்சுக்கிட்டு படிக்கவும் செய்யணும் அப்படிங்கும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆச்சு. அப்புறம் அம்மா, ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே படிச்சுக்கிறோம். இப்போ நம்ம பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த மாதிரியாக தோண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா. நிறைய நாட்கள் ஆயிடுச்சுன்னா ஆரம்பத்தில் நம்ம ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணுவாங்க. போக போக ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சப்போர்ட்டை குறைய ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸாக அது நடக்கும். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? வீட்டில் இருந்து சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணலைங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அப்போயே வந்து ஒரு 155 கொஸ்டின் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வந்து நான் வீட்லையெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மேரேஜும் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டு சப்போர்ட் ஆயிருச்சு. அதனால ரொம்ப அந்த ஃபேமிலி இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஃபேஸ் பண்ணல. டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டுறீங்களா? அதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து நான் ஃப்ரீ கொஸ்டின்ஸ் எதெல்லாம் கிடைக்குதோ அப்படிதான் போடுவேன். அது இப்போ போடுறதுனால தான் நம்ம வந்து இங்கே என்ன தப்பு பண்ணுறோங்கிறத அந்த டெஸ்ட் பேட்ச்லேயே தெரிஞ்சிரும். அப்படியெல்லாம் எனக்கு தப்பாகி இங்கே வந்து கரெக்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது.
நம்ம டெய்லியும் ஒவ்வொரு டெஸ்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனைகள்லாம் சொல்லுவீங்க மேம் படிக்கிறது? நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் இத்தனை ஒர்க் இருக்குது, நம்மளால படிக்க முடியல, படிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம டைம் ஒதுக்கி படிச்சா நம்மளால படிக்க முடியும். மார்னிங் படிக்கலாம், இல்ல நைட்டு உட்காந்து படிக்கலாம். எப்படி படிச்சாலும் நம்ம படிச்சிடலாம். ஆனா அதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிட்டோம்னா படிச்சிடலாம். இப்ப இப்ப உங்க ஃபேமிலில சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அக்கம் பக்கம் இல்ல சொந்தக்காரங்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சு எதுக்கு படிக்கிற? தேவையில்லாத வேலை. கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகவே முடியாது. அவ்வளோ லட்சம் பேர் படிக்கிறாங்க. இந்த மாதிரி டீமோட்டிவேட் நிறைய பண்ணியிருப்பாங்கல்ல. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மேம்? நான் வந்து அத ஒரு டைம் உட்காந்து ஃபீல் பண்ணுவேன். என்னடா இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து அப்படியே ஐயோ! என்ன ரோல் மாடலா சொல்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அதுக்காக அத சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. ஃபீல் பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்து நம்ம மூவ் ஆயி போயிரணும். இந்த ஃபெயிலியர் அப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்களா? இல்ல அடுத்து கட்டத்த நடந்து போயிடணும். அடுத்த வாட்டி நம்ம டே 1 கவுன்சிலிங்கே போணும். அதுக்காக படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா? எந்த மாதிரி இருந்தது அப்ப மைண்ட் செட்? லாஸ்ட் டைம்ல வர்றப்ப எனக்கு 8 மந்த்ஸ் கன்சீவா இருந்தேன். அப்போ போயிட்டு எனக்கு தெரிஞ்சு 160 கிட்ட கொஸ்டின் வருது. இதுல கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலன்ட்டு நெக்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அப்பத்துல இருந்தே. அதனால ரொம்ப எனக்கு பெருசா தெரியல. ம். இந்த டைம் கிடைக்கலனா தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். இந்த டைம் எக்ஸாம் எழுதுனப்ப உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். இந்த டைம் ரொம்ப டஃப்பா வந்தங்காட்டி நான் அப்ப கான்ஃபிடென்ட்டே இல்ல. மறுபடியும் அந்த கவர்மெண்ட்லேருந்து ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் 152 வந்துருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டா அவ்வளோ போடலைன்னாங்க. அப்புறம் மறுபடியும் 158 கொஸ்டின் கிளைம் பண்ணதுல வந்துருந்துச்சு. அதனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது? அப்படி அத பத்தி சொல்லுங்க. எக்ஸாம் ஹால்ல நம்ம வந்து இந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அதிகமா போடணும். அப்புறம் வந்து டைம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தமிழ், மேத்ஸ் போடுறோம். அப்படி மாத்தி மாத்தி பண்ணாம கொஞ்சம் தமிழு, அடுத்தது மேத்ஸ் இப்படி கரெக்டா நம்ம பாட்டுக்கு போட்டோம்னா பிரச்சனை இல்ல. இல்ல மேத்ஸ் லாஸ்ட்டா வச்சாலுமே லாஸ்ட்ல போட முடியாம போயிரும். நம்ம அதெல்லாம் கரெக்டா 1 ஹவர்னா தமிழுக்கு அப்படி டைம் மேனேஜ் பண்ணி போட்டா கரெக்டா இருக்கும். அதாவது எப்படி கேட்குறேன்னா, தெரியாத கேள்விகளுக்கு நீங்க எப்படி விடையளிப்பீங்க? அத பத்தி சொல்லுங்க. தெரியாத கேள்விகள்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 டைம் படிச்சாலுமே தெரியும். அப்படி சுத்தமாவே தெரியலனா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன்ல நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கண்டிப்பா வராதுன்னு தெரியும். அப்ப 2 ஆப்ஷன் தான். இது 2ல ஏதோ ஒண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி போடலாம். ரொம்ப தெரியலனா நம்ம வேற வழியே இல்ல. ஏதோ ஒண்ணு போட்டு தான் ஆகணும். லாஸ்ட் டைம் ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணீங்க? உங்களுடைய ரிவிஷன் மெத்தட் பத்தி சொல்லுங்க. ரிவிஷன் வந்து எப்படி பண்ணேன்னா, என் புக்கு இதில் தான் நான் மேக்ஸிமம் மேக்ஸுக்கெல்லாம் புக் வைஸ் போகவே மாட்டேன். சிலபஸ் வைஸ் அதில் எப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அது மாதிரி தான் போவேன். இப்போ ஸ்கூல் புக் ஃபுல்லாக நான் பார்த்தேன். அப்புறம் தமிழுமே வந்து ஃபுல்லாக இது மட்டும் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படி தான் படித்தேன். ஆனால் ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக் ஃபுல்லாகவே வந்து படிச்சிருந்தேன். மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கினது, ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே. வந்து விஓ தான் திருப்பூர் கிடைக்கணும்னு உள்ள இது பண்ணிட்டே இருந்தா அதுவே கிடைச்சிருச்சு. ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஃபேமிலிலலாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? அவங்க எவ்வளோ ஹாப்பியா இருந்தாங்க? அம்மா தம்பி எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஹஸ்பண்டுமே வந்து விஓ எடுத்துருந்தா சொன்னாங்க. அதே கிடைச்சிருச்சு. அது ஓன் டிஸ்ட்ரிக்டே கிடைச்சங்காட்டி ரொம்ப ஹாப்பியா. நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தப்ப நிறைய பேரோட அச்சீவர் ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும் போது அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மூமெண்ட்ல இருந்து இப்போ நீங்க உங்க ஜேர்னியை ஷேர் பண்றீங்க இல்லையா? இப்போ எப்படி இருக்குங்க? இப்போ வந்து நம்மளும் அந்த அந்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம சும்மா பவித்ரான் இருந்தது இப்போ பவித்ரா விஏஓ ஆயிருச்சு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. என்ன மெசேஜ் சொல்றீங்க ஆஸ்பிரன்ஸ்? ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன ரொம்ப இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வந்து ரொம்ப தமிழ் டஃப்னு சொல்றாங்க. எல்லாமே டஃப்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஒன்று பண்ண முடியாதுன்னு இன்னொருத்தவங்க பண்ண போறாங்க. அப்போ நம்ம கண்டிப்பா நம்மளால முடியும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டர் கையில கிடைக்கும். கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. கவுன்சிலிங் எப்படி போகுதுன்னா மார்னிங் எல்லாம் கூப்பிட்டாங்க. 10 o'clock கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் இன்னும் இப்போ 50 இது பெஞ்ச் இருக்குது. 1ல இருந்து 50 வரைக்கும் ஃபர்ஸ்ட் போயிடுவாங்க. அடுத்த நம்பர் அப்படியே வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து 23 பெஞ்சு. ஆனால் 301ங்கும் போது ஃபர்ஸ்ட் இதெல்லாம் போயிட்டு எனக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட வந்துருச்சு. அதில் லைனாக தான் கூப்பிடுறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்குதா, அதில் சைன் பார்ப்பாங்க. அது கண்டிப்பாக பார்க்குறாங்க. அப்புறம் பிஎஸ்டிஎம் பார்க்குறாங்க. அப்புறம் ஹெச்எஸ்சி, எஸ்எஸ்எல்சி, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இதை பார்த்துருவாங்க. அப்புறம் அவ்வளோதான். இது மட்டும்தான் ஃபுல்லாக கரெக்டாக இருக்குதா,
எல்லா சைன் எல்லாம் கரெக்டா வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கறத மட்டும் பாக்குறோம். சர்டிஃபிகேட் எதனா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறமா உள்ள போயிட்ட அப்புறம் உள்ள போயிட்டு நம்மளுக்கு வந்து அதாவது அந்த மானிட்டர்ல ஓடிட்டே இருக்கும், போஸ்ட் எடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன போஸ்ட்டுக்கு இது பண்றோமோ அது கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம போஸ்ட் கோடுமோ நேம் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். அவ்வளோ. அப்படியே நம்ம இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நம்ம சொன்னதையுமே வேகன்சி இருக்குதுன்னா எடுத்துக்கலாம்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். நமக்கு வந்து பார்த்துட்டே இருக்கணும் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா. இல்லாட்டி இப்போ நான் எனக்கு திருப்பூர் இல்லைன்னா நான் அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது இருப்பேன்.